நண்பர்களே, நம்ம டிப்ரெஷன் பற்றி பார்த்தோம். இப்போது டிப்ரெஷனுங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. பட் இதுலேருந்து எப்படி வெளியில் வருது? ஒன் டெக்னிக் இஸ் கோவிலுக்கு போகிறது, இல்லை அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வெளியில் போகிறத பற்றி சொன்னேன். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன தெரியுமா? இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஒழுங்கான சூரிய வெளிச்சம், காற்று, இதெல்லாம் நம்ம மேலே வி டோன்ட் அலோவ், நம்ம மேலே படுற மாதிரி நம்ம விடுறதில்ல ஒன்று. அடுத்தது சரியான முறையில் நம்ம மூச்சு விடுறது கிடையாது. மூச்சு காற்று இழுத்து விடணும், அது நம்ம சரியாக பண்ணுறது கிடையாது. இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் சாப்பாடு மாதிரி இன்ஸ்டண்ட்டாக மூச்சு விட்டுட்டு போய்ட்றோம். குடுன்னு எல்லாம் அவசரம். இதுக்காக தான் யோகம், தியானம், இந்த முறைகளெல்லாம் நம்மளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது. இப்போது இந்த சன்லைட் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அடுத்தது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா கேசிங் அட் த ஸ்கை அப்படின்வாங்க. சும்மா அப்படியே ஆகாசத்தை பார்த்துட்டே இருக்கிறது. நிலவு இருக்கிற டைமில் பார்த்தா இட்ஸ் அமேசிங். அதே மாதிரி சூரியன் இருக்கிற டைம்லேயும் அந்த இளம் காலை வெயில், அதே மாதிரி இளம் மாலை நேரம், ட்வைலைட் டைம்னு சொல்லுவாங்க. காத்தால தட் இஸ் ஏர்லி, இந்த விடியற்காலை எப்படின்னா அந்த இருட்டிலேருந்து அப்படியே லைட்டாக மெதுவாக அப்படியே அந்த வெளிச்சம் வருதில்ல, அந்த டைம் தான் ட்வைலைட் டைம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சன்செட் ஆகுது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைம். ஆக்சுவலி அந்த டைம்லலாம் தியானம் பண்ணும்போது த எனர்ஜிஸ் வில் பி அமேசிங். பட் என்னென்னா அந்த டைமில் நம்ம எல்லோரும் வேலையாக இருப்போம், உட்கார முடியாது. ஸோ அடுத்த பெஸ்ட்டு டைம் ராத்திரி 9 மணி. இட்ஸ் அ யூனிவர்சல் டைம். அந்த 9 மணிக்கு பண்ணும்போது உலகத்தில் இருக்கிற பல பேர் தியானம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் நம்மளும் கூட சேருவோம். எனக்கு தியானம்லாம் ஒன்றுமே தெரியாது, நான் ஒன்றுமே பண்ண வேண்டாம். கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காருங்க, உங்கள் சுவாசத்தை நல்லா கவனிங்க, நிதானமாக மூச்சு விடுங்க. அதுலேயே மனம் செம்மையாக அடங்கிடும். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டெக்னிக்.